Welcome to Chip Technologies Chennai. இது வந்து டிவி போர்டு, இது வந்து ஏசி, இது கப்ளிங் கெப்பாசிட்டர், லைன் ஃபில்டர் காயில், இது வந்து டிரான்சிஸ்டர், இதுக்கு கீழேயே ஐசி இருக்கும், அது பல்ஸ் கொடுக்கறதுக்கு. இது மெயின் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இங்கேருந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வோல்டேஜஸ் வந்துடும், இங்கேருந்து பல்ஸ் வந்துடும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து உங்களுக்கு இந்த ரெண்டு டயோடு மூலியமாக இந்த எல்இடி பல்புக்கெல்லாம் வோல்டேஜஸ் வந்துடும். அதுக்கப்புறமா இதுவும் ஒரு டயோடு தான், 3 பின் டயோடு. இந்த டயோடு மூலிமா உங்களுக்கு இந்த ஐசி, இது வந்து டியூனர் ஐசின்னு பேர், இந்த ஐசி மூலிமா உங்களுக்கு வந்துடும். இது ஸ்கேலார் கம் எல்விடிஎஸ் ஐசின்னு சொல்லுவாங்க. இது மூலிமா உங்களுக்கு விஜிஏ அந்த கனெக்டர்ஸ்க்கெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐசி இருக்கும், இது ஆம்பிளிஃபையர் ஐசி, ஆடியோ ஐசி இது. ஸோ இதுலேருந்து ஆடியோ ஜாக்குக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் ஏவி போர்ட்டு. ஸோ இப்போ எப்படி ஹார்ட் செக்கிங் பார்க்க போகிறோன்றது ஸ்டூடெண்ட் வந்து டெமோ காமிப்பாப்பில். இது 32 இன்ச்சு சாம்சங் டிவியோடைய போர்டு இது. ஸோ ஃபஸ்ட்டு ஏசியை செக் பண்ணுறாப்புல. ஸோ 230 வோல்ட் வந்துருச்சு ஏசி. ஸோ ஏசி லைன் ஃபுல்லாக செக் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிசிக்கு மாற்றிக்கணும். வந்து டிசி வந்து பார்க்கணும். டிசி வந்து 300 வோல்ட் கெப்பாசிட்டரில் வருது. எப்போவுமே வந்து ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு 70 வோல்டேஜ் அந்த மாதிரி அதிகமாகும். ஸோ 300 வோல்ட் கெப்பாசிட்டரில் வருது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து பல்ஸ் வருதான்னு பார்க்கணும் டிரான்சிஸ்டரில். ஸோ இது வோல்டேஜ் இந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சுன்னா அது வந்து பல்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ பல்ஸ் ஓகேவாக இருக்குது. ஸோ எப்போவுமே டிசியில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வேலை செய்யாது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் வேவ் பல்ஸ் போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷனாக மாறி அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஒரு பக்கம் கிரவுண்டு, ஒரு பக்கம் பல்ஸு, ஒன்று வந்து வோல்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ செகண்டரி செக்ஷன் போக போகிறோம். செகண்டரி செக்ஷனுக்கு இது தனி கிரவுண்டு, இது தனி கிரவுண்டு. ஸோ ஹாட் கிரவுண்டில் பார்க்கக்கூடாது. இப்போ கோல்டு கிரவுண்டில் வைக்க போகிறாப்புல. கோல்டு கிரவுண்டு அப்படின்னும் பொழுது ஸோ டயோட்லலாம் வோல்டேஜ் வருதான்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வோல்டேஜ் வந்துடுச்சு. இதெல்லாம் லேம்புக்கு போகிற வோல்டேஜ். எல்இடி லேம்புக்கு மினிமம் 20 to 23 வோல்டேஜ் தேவை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஜிக் போர்டுக்கு போகிற சப்ளை பார்க்க போகிறோம். இதுக்கு 12 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட் வந்து 2 ரெகுலேட்டர் ஐசிக்கு போயிட்டு அங்கேருந்து பயாஸ்க்கு போகும். ஸோ இது ஒரு ரெகுலேட்டர் ஐசி. வோல்ட்டு. இது லாஜிக் போர்டுக்கு 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். இதுலேருந்து இங்கே ட்ரெயினுக்கு பார்க்கணும் அவுட்புட்டில். ஸோ இது வந்து 5 வோல்ட்டு டு 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி இது. transformer மேலே வை.
வாட்டர் ப்ரெஸ் பண்ணு. ஸோ நம்ம இது மூலியமாகவே ஹை வோல்டேஜை வந்து நம்ம வந்து மல்டிமீட்டரால் வைக்க முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து மாஸ்ஃபெட்டு டிரான்சிஸ்டர் தான் ஒர்க்கிங்கான்னு பார்க்க முடியும் வோல்டேஜை வச்சுக்கிட்டு. டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுதான்றது நம்ம பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த வேவ்ஸ் மூலிமா டிரான்ஸ்ஃபார்மரில் பல்ஸ் வருது, டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யுதுன்றது நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது பயாஸ் ஐசி, இது இபி ரோமு, இதுலேயும் சிக்னல் வருதான்னு பார்க்கலாம். ஸோ பயாஸ் ஐசியும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல். ஸோ இது வந்து ஸ்கேலார் ஐசி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டலில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கேலார் ஐசியும் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னல்லாம் யாருமே பண்ணல செக்கிங்கு, ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தான் பண்ணுறாரு. சரியா? ஸோ நீங்களும் எங்கள் டிவி கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் தைரியமாக எந்த டிவியாக இருந்தாலும் ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்யூ. Please like and subscribe our YouTube channel. Thanks.